ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். வணக்கம் சாமி. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நான் இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நான் ஒரு ஃபிட்னஸ் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து ஃபேட் லாஸ் பண்ணணுன்னு இருப்பீங்க, நிறைய பேர் வந்து மசில் பில்டிங் பண்ணணுன்னு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நான் எந்த ஒரு பேமெண்ட்டுமே இல்லாமல் ஃப்ரீயாக வந்து ட்ரெயின் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு ரெடியாக இருங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் அது கூட ஸோ என்னோடய இன்ட்ரடக்ஷன், ஸோ என்னோடய பேக்ரவுண்ட் என்ன, ஸோ என்னோடய ஃபிட்னஸ் ஜெர்னி என்ன, ஸோ அதை பற்றி கூட நான் பேச போகிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஃப்ரீ ட்ரைனிங் ப்ரோக்ராம் பற்றி பேசிடலாம். ஸோ இது வந்து நான் எவ்ரி வீக் வந்து ஒரு வீடியோ போடுவேன். ஸோ அந்த வீக்கில் வந்து ஸோ நீங்கள் வந்து எப்படி உங்களோட ஒர்க் அவுட்டை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பேசிக் லெவல் பிகினர்ஸ் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சம்டைம்ஸ் வந்து கொஞ்ச நாள் ஜிம் போயிருப்பீங்க, ஸோ மிடில் விட்டுருப்பீங்க சம் ரீசன்ஸ்னால. ஸோ ரிசர்ச் பண்ணுறவங்க கூட பண்ணலாம். அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, ஸோ மசில் பில்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் கூட இது வந்து நீங்கள் பண்ணலாம், இந்த வீடியோஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ இது வந்து கண்டினியூஸ் 3 months இருக்க போகுது இந்த வீடியோ. நீங்கள் எவ்ரி வீக் வந்து நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த ஒர்க் அவுட்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ அது கூட உங்களோட சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால், ஸோ உங்களோட டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் கேட்கலாம். இல்லைனா என்னோடய ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. ஸோ அதில் கூட என்னோடய டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அங்கே கூட நீங்கள் உங்களோட டவுட்ஸை கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னோடய இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா, என்னோடய பேர் வந்து முரளி. ஸோ நான் வந்து ஃபிட் வித் முரளி அப்படின்ற ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இப்போது 43 years ஓல்டு. ஓகேவா? ஸோ நான் மேரிட். ஸோ எனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க பேர் கலைசெல்வி. அப்புறம் 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ என்னோட பெரிய பொண்ணு ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா, வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, பொண்ணு பேர் வந்து வைஷ்ணவி. ஸோ அவள் 1 standard படிச்சுட்ருக்கா. என்னோட சின்ன பொண்ணு பேர் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா, வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது வந்து விஷ்ணுபிரியா. ஸோ அவள் வந்து யூகேஜி படிச்சுட்ருக்கா. ஸோ என்னோடய பேக்ரவுண்ட் சொல்லணும்னா, நான் வந்து born and brought up in பெங்களூர். ஓகேவா? ஸோ அதே மாதிரி என்னோடய நேட்டிவ், ஸோ என்னோடய சொந்த ஊர் வந்து கள்ளக்குறிச்சி தான். ஸோ என்னோடய பேரண்ட்ஸ் வந்து பெங்களூருக்கு ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்து இங்கே செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ பிழைக்க வந்தது இங்கே செட்டில் ஆகிட்டோம். ஸோ அதனால் வந்து நான் பெங்களூர் தான் இப்போதைக்கு தங்கியிருக்கேன். ஸோ இப்படி இருக்கும்போது நான் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது யோசித்தேன், என்னென்னா இப்போ நான் வந்து படித்ததெல்லாம் பார்த்திங்கன்னா ஹை ஸ்கூல், பியூசி எல்லாமே கன்னட மீடியம் தான். ஸோ தமிழை விட கன்னடா தான் வந்து நான் வந்து ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக பேசுவேன். பட் இந்த சேனலை வந்து நான் தமிழ் எதுக்காக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ என்னோடய பேக்ரவுண்ட், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், என்னோடய ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், ஸோ எல்லாமே வந்து என்னோடய ஆடியன்ஸு எல்லாமே வந்து தமிழ் பேக்ரவுண்டில் தான் இருக்காங்க, தமிழ் பேசுகிறவங்க தான் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த சேனலை வந்து நான் தமிழில் தான் பண்ண போகிறேன். அப்புறம் ಸಾರಿ ಆಲ್ ಮೈ ಕನ್ನಡಿಗ ಫ್ರೆಂಡ್ಸ್, ನಾನು ಆ್ಯಕ್ಚುಲಿ ನಿಮಗೆ ರೀಸನ್ ಹೇಳಿದ್ದೀನಿ. ಸೊ ಏನಕ್ಕೆ ಈ ಚಾನಲ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡೋದು ಅಂತ. ಸೊ ಆದಷ್ಟು ಬೇಗ ನಾನು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಕೂಡ ಸೇಮ್ ವರ್ಷನ್ ಫಿಟ್ ವಿತ್ ಮುರಳಿ ಮತ್ತು ಬ್ರ್ಯಾಕೆಟಲ್ಲಿ ಕನ್ನಡ ಅಂತ ಇರುತ್ತೆ. ಇದರಲ್ಲಿ ಏನು ವೀಡಿಯೋಸ್ಗಳನ್ನ ನಾನು ಪೋಸ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ನಿಮಗೆ ಕನ್ನಡ ವರ್ಷನಲ್ಲೂ ಸಿಗುತ್ತೆ. ಓಕೆನಾ? ಸೊ ಅದಕ್ಕೆ ಅಂತ ಇನ್ನೊಂದು ಸಪ್ರೇಟ್ ಚಾನಲ್ನು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ತೀನಿ ಆದಷ್ಟು ಬೇಗ. ಸೊ ಐ ಬಿಲೀವ್ so you all guys forgive me. So I know my friends are very kind and humble. Thank you for that. Okay, so இப்போ என்னோட ஃபிட்னஸ் ஜர்னிக்கு போகலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எனக்கு 43 years ஆகுது. ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம மிடில் கிளாஸ் யங்ஸ்டர்ஸ் என்ன மைண்ட் செட்டில் இருப்போம்னா, நம்ம வந்து ஒரு நல்ல ஜாபில் செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் இருப்போம். பட் ஒரு சில பேருக்கு அது அமையாது. ஸோ நானும் அதே மாதிரி தான். ஸோ நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன் மேரேஜுக்கு முன்னாடி செட்டில் ஆகலான்ட்டு. பட் என்னோடய சுச்சுவேஷன்ஸ் செட்டில் ஆக முடியல. ஸோ நானும் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு லைஃப்பில் வந்து செட்டில் ஆகினேன். ஸோ அதுக்கப்புறம் தான் என்னோடய ஃபிட்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ண முடிச்சது. ஸோ என்னோடய ஃபிட்னஸ் ஜர்னி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2 பார்ட்டாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் 5 years, செகண்ட் 5 years. ஸோ ஃபஸ்ட்டு 5 yearsல வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஓகேங்களா? எனக்கு தெரியாது, இவன் தான் என்னை கூப்பிட்டு வந்தான். ஸோ
ஜென்ரலாக வந்து என்ன பண்ணுவோம், லோக்கல் எதனா ஒரு ஜிம் இருக்கும், அந்த ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணுவேன். ஸோ அங்கே எதுவும் நம்ம ஆக்சுவலாக ஒரு ப்ராப்பரான ட்ரைனர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம், நம்மளுக்கு பிடிச்சதை சாப்பிடுவோம். ஸோ ஒரு டயட் கொடுக்குறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நான் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன், என்ன இன்ஜுரிஸ் ஆச்சு, ஸோ அதனால் எனக்கு சைட் எஃபெக்ட்ஸ் என்னென்ன ஆச்சு, ஓகேவா. ஸோ அதனால் வந்து நான் வந்து ஒரு 2 years வந்து நான் கேப் கொடுக்க வேண்டியதாக போச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் செகண்ட் 5 years, ஓகேங்களா. ஸோ நான் வந்து எப்படி மறுபடியும் வந்து என்னோடய ஃபிட்னஸ் வந்து எப்படி ரீஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பராக என்னோடய ஒர்க் அவுட் ஆகட்டும், என்னோடய டயட் ஆகட்டும் எல்லாமே ஃபாலோ பண்ணி இப்போ எப்படி ஃபிட்டாக இருக்கேன். ஸோ என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. அப்படின்றத வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்னோடய பேக்ரவுண்ட், அப்புறம் என்னோடய ஃபிட்னஸ் ஜேர்னி. ஸோ அடுத்த வீடியோவில் நான் வீட்லேயே வந்து ஒரு சின்ன ஜிம் செட்டப் கூட பண்ணியிருக்கேன். ஹோம் ஜிம் மாதிரி தான், ப்ரைவேட் ஜிம் மாதிரி தான், நான் மட்டும் தான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இதுக்கு கிரெடிட் எல்லாமே வந்து என்னோடய கசினுக்கு தான் கொடுக்கணும். ஸோ அவர் பேர் வந்து மணிகண்டன். தெரியுதா? வெள்ளச்சாமி என்னடா தெரியுமா? விஷயம் தெரியுமா? எல்லாமே எப்படி தெரியும்? ஒரு விஷயம் வந்தா. ஸோ அவர் தான் வந்து எல்லாமே பிளான் பண்ணி ஒரு ரூமை பில்ட் பண்ணி, ஸோ இங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவர் தான் ரெடி பண்ணார். ஸோ அது கூட நாங்கள் அடிஷ்னலாக ஒரு சில பார்ஸ், பிளேட்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் வாங்கினோம், ஓகேங்களா. ஸோ அதை பற்றின வீடியோஸ் கூட நான் உங்களுக்கு ஒரு வாட்டி போடுறேன். ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ இதுதான் என்னோடய பேக்ரவுண்ட். ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் என்ன மாதிரி ஃபிட்டாக இருக்கணும். மேபி ஸோ உங்களுக்கு யாராவது ஒரு ஐகான்ஸ் இருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அவங்கள மாதிரி நீங்கள் ஃபிட்டாக ஆகணும்னா ஸோ என்னோடய வீடியோவை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் பர்சனலாக கூட என்னோடய இன்ஸ்டாகிராம் இல்லைனா ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் வந்து பர்சனலாக வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். வேறு என்ன. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃபேமிலியில் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் நான் போகிற வீடியோஸ், ஸோ அவங்களும் வந்து ஸோ ஃபிட்னஸ் ஜெர்னிக்குள்ளே வரணுட்டு இருப்பாங்க, ஓகேங்களா. நிறைய பேர் வந்து ஃபேட் லாஸ் பண்ணணும், ஹெல்தி லைஃப் ஸ்டைல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. தேங்க்யூ காய்ஸ். ஸ்டே ஃபிட், ஸ்டே ஹெல்தி. ஊர்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னென்ன பண்றாங்கடா, நீங்க தான் இருக்கீங்களாடா ஃப்ரெண்ட்ஸ்னு. ஏய் ஏய் நான் ஐடியால இருக்கேன். மாப்பிள்ள ஏதோ யூடியூப் சேனல் ஆரம்பிக்க